ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய பக்கவாத பிரச்சனை இருப்பவங்களுக்கு என்ன மாதிரி அறுவை சிகிச்சைகள் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் ஸ்கேன் செய்து என்ன வகையான ஸ்ட்ரோக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் டைப் இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், மூளையில இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட்டு அதனால பக்கவாதம் வந்திருக்குங்க. அவங்க சீக்கிரமாவே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரத்த கட்டிகளை கரைக்கக்கூடிய மருந்துகள் கொடுப்பாங்க. இதை த்ராம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா லேட்டா தான் வராங்க அப்படின்னாங்க ரத்த கட்டிகளை செயற்கையா போய் எடுத்து விடக்கூடிய ப்ரொசீஜர் மெக்கானிக்கல் த்ராம்பெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதை செஞ்சுட்டு அந்த ரத்த குழாய் மறுபடியும் சுருங்காமல் இருப்பதற்காக ஸ்டென்ட் அப்படின்ற டியூப் பொருத்துவாங்க. இரண்டாவது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக், மூளையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வெடிச்சு அதனால ரத்த கசிவு ஏற்பட்டு பக்கவாதம் ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இந்த ரத்த கசிவினுடைய அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது மூளையின் மேல் அழுத்தத்தை ஏற்படுத்துங்க. ஸோ அதை சரி செய்வதற்காக எமர்ஜென்சியா டீகம்ப்ரசிவ் கிரேனியாட்டமி அப்படின்ற ப்ரொசீஜர் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு அந்த ரத்த குழாய் பலூன் மாதிரி வீங்கி போகி இருக்குங்க. அதை அனிருசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்காக அனிருசமல் கிளிப்பிங் இல்லைன்னா காயிலிங் அப்படின்ற ப்ரொசீஜரும் செய்வாங்க.